கேப்டனுக்கு கண்ணு வைடா ஓப்பன் ஆயிடுச்சு. இது மாதிரி ஆனதே இல்லை அவருக்கு. உங்ககிட்ட சொல்றேன், நான் கேட்கிறேன் டாக்டர் கிட்ட, ஏன் கண்ணு இவ்வளோ ஓப்பன் ஆயிடுச்சு? மூச்சு திணறல். சொல்றேன், ஏன் ஒட்டுறீங்க? எனக்கு தெரியல அவர் இறந்து போயிருக்காருன்றது அவங்க என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்லை, கண்ணு ஓப்பன் ஆகுது, ட்ரை ஆகிடும், அதனால ஒட்டிக்கும், அப்புறம் எடுத்துடலாம். எனக்கு சமாதானம் சொல்றேன். எனக்கு ஒரு வருஷம் இல்லை, என்னுடைய உயிர் என்னுடன் இருக்கும் வரை என் வாழ்க்கை இனி இப்படிதான். கேப்டன் எங்க, கேப்டன் எங்க போயிட்டாங்க, கேப்டன் எங்க போயிட்டாரு அப்படின்னு நான் இங்க உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். கேப்டன் எங்கேயும் போல. எங்க இருக்காரு? உங்களுக்குள்ள நீங்க இருக்கிறீங்களே, உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கேப்டன் இருக்கார். நீங்க ஒவ்வொருத்தரும் ஸ்டேஜுக்கு வரும்போது உங்கள நான் கேப்டனை பார்த்தேன். அந்த வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி கட்டி நம்ம தலைவர் வருவாரே கம்பீரமா, அதுல பார்த்தேன். ஒவ்வொருத்தரும் விபூதியை நம்ம தலைவர் வச்ச மாதிரி வச்சிங்களே, அதுல இருக்கிறாரு நமது கேப்டன் அவர்கள். எப்பொழுதுமே உங்களுக்கு தெரியும், உங்க அண்ணி நெத்தி நிறைய குங்குமத்தோட தான் இதுவரைக்கும் இந்த 33 வருஷம் நான் வாழ்ந்திருக்கேன். என்னைக்கு தலைவர் அவர்கள் மறைந்தாரோ அன்றையிலிருந்து அவர் அணிந்த அந்த விபூதியை தவிர எதுவுமே இனிமேல் என் அடையாளமாக இருக்கவே இருக்காது, என் உயிர் இருக்கும் வரை. அவர் புண்ணிய ஆத்மா. இதுவரைக்கும் உலகத்தில் இவரை போல ஒரு புண்ணிய ஆத்மா வாழ்ந்ததாக ஒரு வரலாறும் கிடையாது. இனி அந்த வரலாறு வரப்போவதும் கிடையாது. எப்ப தலைவர் அவர்கள் இறந்த உடனே கருடர்களாக ஆசீர்வாதம் கொடுத்தார்களோ, இன்னைக்கு அந்த கருடர்கள் வந்துட்டு இருக்காங்க. கேப்டன் சொல்லுவார், எனக்குன்னு ஒரு இடம் இந்த உலகத்துல இருக்கு சொல்லுவார்ல, அந்த இடம் இந்த இடம் தான் எனக்கே தெரியல, இப்பதான் அது தெரியுது. நம்ம தலைவருடைய இடம் இதுதான். அந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம தலைவரை எப்படி புதைக்க போறோம், என்ன எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. கேப்டனை எப்பயும் மாதிரி நான் மருத்துவமனைக்கு செக்கப்புக்கு தான் கூட்டு போறேன். பத்திரிகையிலையும் யூடியூப்லயும் தவறாக செய்திகள் போடும்போது நான் கோவப்பட்டிருக்கேன். ஏன்னா நல்லா இருக்கிற ஒரு சில தப்பா எழுதாதீங்க, நல்லா இருக்காரு தலைவர், நல்லா இருக்காருன்னு நான் எவ்வளோ வாட்டி உங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன். அப்பெல்லாம் நல்லா இருந்தாரு தலைவர். செயற்குழு பொதுக்குழுக்கு பிறகு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் நடக்கின்ற முதல் கூட்டம் இந்த கூட்டமா இருக்கணுமா நினைச்சேன். நான் பார்க்கல. எனக்கு பொதுவாகவே 8ன்னா கொஞ்சம் பயம். எப்பயுமே எனக்கு ஒரு சென்டிமெண்ட், 8 26னா ஒரு சென்டிமெண்ட். நான் பயப்படுறேன். இல்லை, நான் 25 தலைவரை கூப்பிட்டு வரேன், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கூப்பிட்டு வாங்க, இன்னைக்கு ஈவினிங்க நீங்கள் தலைவரை கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு டாக்டர்ஸ் என்கிட்ட சொல்கிறாங்க. இது மாதிரி உங்களுக்கு தெரியும், 2014 இருந்து இந்த கேப்டன் இறந்த வரைக்கும் எத்தனை ஆண்டு காலம் உலகம் முழுக்க அவரை எத்தனை முறை எத்தனை மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்று இருக்கிறேன், எத்தனை விதமான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், எவ்வளோ பண்ணியிருக்கோம். அன்னைக்கும் அதே நம்பிக்கையோட சொல்லிட்டு போறேன், ஈவினிங் கேப்டன் வந்துடுவாரு, சமையல் பண்ணி வைங்க, அவருக்குன்றது ஸ்பெஷல் ஃபுட். ஆனா 26 காலையில் போனால் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், நார்மல் டெஸ்ட் தான் நடக்குது. அப்போ இப்போ கோவிட் இருக்கிறதுனால அதையும் ஒரு டெஸ்ட் எடுப்போம், பாருங்கன்னு பார்த்துட்டு பாசிட்டிவ்னு வந்திருக்கு. நான் என்ன செய்யணும்னு, ஒரு 2 நாள் இங்கே இருக்கட்டும், 28 நீங்கள் ஈவினிங் வீட்டுக்கு விட்டு போயிடலாம். மருத்துவர்கள் சொல்லும் ஆலோசனை இது வரைக்கும் நான் தட்டினதே கிடையாது. ஏன்னா நம்மளை விட மருத்துவர்களுக்கு தெரியும். அது மாதிரி 26 ஃபுல் டே அங்கே இருந்தார், 27 ஃபுல் டே அங்கே இருந்தார். நானும் கூடயே தான் இருப்பேன், கேப்டன் கூட, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 28ஆம் தேதி ஏர்லி மார்னிங் மூச்சு திணறல் ஆரம்பிக்குது 4 மணிக்கு. அப்போ நான் பக்கத்தில் நிற்கிறேன், கையை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் கேப்டன் கையை. அவங்க எப்பயுமே டாக்டர் சொல்லுவாங்க, நீங்க பேசினா தான் அவர் நல்ல ரெஸ்பாண்ட் பண்றாரு, நீங்க பேசுறது தான் அவருக்கு நல்ல மைண்ட்ல ஏறும். நான் பேசிக்கிட்டே இருக்கேன், கேப்டன் என்ன நான் இங்கே தான் இருக்கேன், உங்க பக்கத்துல தான் இருக்கேன், உங்களுக்கு எதுவுமே ஆகாது,
நிச்சயம் நம்ம வீட்டுக்கு போக போறோம். தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. நான் சொல்றேன், நான் பேசுறது அவருக்கு நல்லா கேக்குது, ரெஸ்பாண்ட் பண்றாரு. ஆனா மூச்சு விட முடியாம சிரமப்படுறாரு. ரொம்ப மூச்சு திணறல் அதிகமாச்சு. நான் கேட்கிறேன் டாக்டர் கிட்ட, என்னாச்சு என்னாச்சு, ஏன் மூச்சு திணறுது? அவங்க என்கிட்ட ஓப்பனா சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன 5 years என் கூடயே அந்த டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாரும் ஒரு குடும்பம் மாதிரி நாங்க பழகிட்டோம். அவங்க சொல்லுவாங்க, கேப்டனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் நீங்க தான். இது மாதிரி எந்த ஒரு பேஷண்டோட வைஃபும் இந்த மியாட் மருந்து பண்ணி பார்த்ததா வரலாறே இல்லைன்னு சீஃப் டாக்டர்ல இருந்து எல்லாரும் சொல்லுவாங்க. என்னுடைய ஒரே கவனம் குறிக்கோள் கேப்டன் தான், வேற எதுவுமே இல்லை. பிரபாஷமும் கூட கிடையாது. அவங்களெல்லாம் சின்னப்ப சோறு விட்டு வளர்த்தேன், அதுக்கப்புறம் அவங்களே வளர்ந்துக்கிட்டாங்க. என்னுடைய முழு கவனம் 24 hours கேப்டன் மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. அது பசங்களுக்கு தெரியும். அப்படியே வாழ்ந்தேன் இந்த 10 வருஷம். அவர் சிக்கான பிறகு எங்க போனாலும் எவ்வளோ நேரம் ஆனாலும் நைட்டு நான் வீட்டுக்கு வந்துடுவேன். ஏன்னா அவரை விட்டுட்டு நான் ஒரு நாள் கூட கிடையாது இருந்ததில்லை. ஆனா இப்போ 1 மாசம் அவரை விட்டுட்டு எப்படி நான் இருக்கேன்னு எனக்கே தெரியல. அப்போ சொல்றாங்க மூச்சு திணறல் ஆரம்பியேன்னு. அதுக்கப்புறம் இப்பதான் உங்களோட நான் பேசுறேன். அப்போ டாக்டர் சொல்றாங்க, சொல்லிடுங்கம்மா இந்த வாட்டி ரொம்ப சிரமம் அப்படிங்கிறாங்க. நான் நம்பவே இல்லை. அப்படியெல்லாம் இல்லை, கேப்டனுக்கு ஒன்றும் ஆகாது, அவர் நல்லா ஆயிடுவாருன்னு தான் நான் கான்ஃபிடென்ட்டா பேசுறேன். அப்போ கூட அவர் நல்லா ஆயிடுவார். அப்போ எல்லா டாக்டர்ஸ் என் கையை பிடிச்சிக்கிட்டு, இவ்வளோ வருஷம் நீங்க கூப்பிட்டு வந்தீங்க, நாங்க இப்போ எப்படியாவது இப்போ இந்த மாதிரி சொன்னதில்லை, சொல்லிடுங்க, யாருக்கு சொல்லணுமோ சொல்லுங்க. என்னுடைய முதல் ஃபோன் சுதீஷ்க்கு தான் போட்டேன். ஏன்னா என் தம்பி எப்பயுமே நான் வந்து மிட் நைட்ல யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். எவ்வளோ வாட்டி நான் கேப்டன் செக்கப்புக்கு மிட் நைட்லாம் கூப்பிட்டு போயிருக்கேன். அப்போ சுதீஷ்க்கு ஃபோன் பண்ணேன், என்ன இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி மூச்சு திணறலாக இருக்கு, என்ன பண்ணும், வந்துதான் ஆகணும் அப்படின்ற. அப்போ 4:30 உடனே வரோன்னு சுதீஷும் எங்க தம்பி வைஃப் ஜோதி வந்தாங்க. அடுத்தது கேப்டனுக்கு கண்ணு வந்து வைடா ஓப்பன் ஆயிடுச்சு. இது மாதிரி ஆனதே இல்லை அவருக்கு. உங்ககிட்ட சொல்றேன், நான் கேட்கிறேன் டாக்டர் கிட்ட, ஏன் கண்ணு இவ்வளோ ஓப்பன் ஆயிடுச்சு? மூச்சு திணறல். கரெக்டாக 2 hours தான். 4 o'clock ஆரம்பிச்சது, 6:10 முடிஞ்சு போச்சு. அப்போ ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கண்ணில் ஒட்டினாங்க அவங்க. நான் அப்போ கூட சொல்றேன், ஏன் ஒட்டுறீங்க? எனக்கு தெரியல அவர் இறந்து போயிருக்காருன்றது அவங்க என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்லை கண்ணு ஓப்பனாக இருந்தால் ட்ரை ஆகிடும், அதனால ஒட்டியிருக்கோம், அப்புறம் எடுத்துடலாம். எனக்கு சமாதானம் சொல்கிறேன், எனக்கு தெரியல அப்போ கூட இறந்துட்டாரு. ஏன்னா வென்டிலேஷனில் போட்டதுனால ப்ரீத்திங் இருக்குது. நான் மானிட்டர் பார்த்துக்கிட்டே இருப்பேன். 3/4 டாக்டர் ஆயிட்டேன் நான். 3/4 கேப்டன் கூட இந்த 10 வருஷம் ட்ரீட்மெண்ட் பார்த்து டாக்டர் ஆயிட்டேன். பல்ஸ் எவ்வளோ, பிபி எவ்வளோ, சுகர் எவ்வளோ, எல்லாமே பார்ப்பேன், எல்லாமே நான் பார்ப்பேன். ஸோ பல்ஸ் நல்லா இருக்கு, பிபி நல்லா இருக்கு, சேச்சுரேஷன் நல்லா இருக்கு. ஏன் கேப்டன் வந்து பொழைக்க மாட்டாருன்னு சொல்றீங்கன்னு நான் கேட்குறேன். இல்லை இப்போ வென்டிலேஷன்ல இருக்கிறதுனால அப்படி இருக்கு, எடுத்தா கிடையாதுன்றாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.